ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் உள்ள கரப்பாம்பூச்சி, கொசு, பல்லிகள் தொல்லலாம் தாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக பல்லியோ, கரப்பாம்பூச்சியோ, கொசுவோ வரவே வராது. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு செவுத்தில் இந்த மாதிரி பல்லி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு ஸ்க்ரீன் நம்ம போட்டிருந்தோன்னா அதுக்கு பின்னாடியே பல்லிகள் இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா நிறைய குட்டி போட்டுரும். கொசு தொல்லையும் தாங்கவே முடியாது. நம்ம ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, சாப்பாடு பொருட்கள், பல்லி வாய் வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரியான டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேப்லெட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் மடித்து இடிக்கல்லால் நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 டேப்லெட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அதையும் இடிக்கல்லால் இடித்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. மெழுகு ரொம்பவே காரமாக இருக்கும். இந்த காரத்துக்கு பல்லியோ, கரப்பாம்பூச்சியோ, கொசுவோ வரவே வராது, ஓடியே போயிடும் இந்த காரத்துக்கு தாங்க முடியாமல். அப்புறம் கிராம்பு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா இடிக்கல்லால் இடித்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி அந்த பவுலில் நம்ம போட்டுடலாம். சின்ன பாட்டில் டெட்டாயில் அப்படிங்கிறனால நான் 2 மூடி அளவு ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் பெரிய பாட்டில் டெட்டாயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 மூடி அளவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பவுட்ராக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி மூடியில் நல்லா ஓட்டை போட்டு இந்த மாதிரி அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய பேலன்ஸ் தான் இது. ஒரு காட்டன் ஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அதில் வேஸ்ட் ஆக்காமல், பேலன்ஸ் இருக்கிறதுல வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். இந்த காட்டன் இது அப்படியே உறிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் கொசுவலை அடிச்சிருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பின்னாடி தான் நைட்டு நேரத்தில் பல்லியோ இல்லை கரப்பாம்பூச்சிகளோ உட்காரும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதோடைய வேகத்துக்கு பல்லியோ கரப்பாம்பூச்சியோ உங்கள் வீட்டுக்கு இனிமேல் வரவே வராது. அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு கீழெல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஒரு பாலை அது மாதிரி வச்சுருங்க. நம்ம வீட்டில் ஃபோட்டோஸோ இல்லை இந்த மாதிரி நம்ம ஏதாவது மாட்டியிருந்தாலோ அதில் கேப் இருக்கும். அது உள்ளார பல்லியோ கொசுவோ போய் ஒளிஞ்சிக்கும். அது உள்ளாரே நீங்கள் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா ரொம்பவே சேஃபாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து ஏதாவது சாப்பிட்ற போகிறாங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வால் கிளாக் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் நம்ம வச்சிடலாம். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். உங்களுக்கு 2 ஸ்பூன் தேவைன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்பைரியான பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரியான பவுட்ரு இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேஸ்ட்டு மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே தான் நம்ம அதை வைக்க போகிறோம். வச்சு பல்லி கரப்பாம்பூச்சி கொசுலாம் வராத மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஷோகேஸ்லலாம் பல்லியோ கரப்பாம்பூச்சிகளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது இருக்கவே இருக்காது. அந்த வேகத்துக்கு மறுபடியும் அந்த ஷோகேஸில் அது உட்காராது, ஓடி போயிடும். பாருங்கள், காம்பவுண்டுக்கு மேலே பல்லிகள் இருக்குது. நீங்கள் அதனால் கிரில் கேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அதை வச்சு பாலை வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி மீட்டர் பாக்ஸ் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில், அது உள்ளாரையும் பல்லிகள் நிறையா இருக்கும், கரப்பாம்பூச்சி கூட இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அதை வச்சு நீங்கள் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா ரொம்பவே சேஃபாக அதை வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3 பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ½ லெமன் அதில் ஊற்றிக்கோங்க. அதில் உள்ள சீடை நம்ம எடுத்துடலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டெட்டாயில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மூடி நான் 2 மூடி அளவு நான் டெட்டாயில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. லைசாயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நுர மாதிரி பொங்கி வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே நம்ம வந்து பாட்டிலில் வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நம்ம வீட்டு ஜன்னல்களில் இந்த மாதிரி பின்னாடி தான் பல்லி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது ஓடியே போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல்லி எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.